தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பர் அருளிச் செய்திருக்கின்ற தேவாரத் திருப்பதிகம். கூற்றாயினவாறு விளக்ககலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும், பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே, குடரோடு துடக்கி முடக்கியிட. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில, வீரட்டான துறை அம்மானே. வீரட்டானத்திலே எழுந்து அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானே, தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே, குடரோடு துடக்கி முடக்கியிட. இந்த சூளை நோய் இருக்கிறதே, அது குடரோடு துடக்கி வயிற்றில் அவ்வளவு வலியை கொடுக்கிறது. ஏற்றாய், என்னை ஏற்றுக்கொள்வாய், என்னை ஏற்றுக்கொண்டவனே ஏற்றாய். கூற்றாயினவாறு விளக்ககளீர். இந்த கொடிய சூளை நோய் என்னை கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி யமனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலிருந்து சற்று விளக்ககளீர். இந்த சூளை நோயை தீர்த்தருளீர் என்று வேண்டுகிறார். சூளை நோயை தீர்த்தருள வேண்டும். ஆற்றேன் அடியேன். ஐயா, பொறுக்க முடியவில்லை ஐயா. அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும், பிரியாது வணங்குவன். ஐயா, உன்னை இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். இதுதான் முக்கியமான வரி. கொடுமை பல செய்தன யான் அறியேன். ஐயா, என்ன கொடுமைகள் என்ன பாவங்கள் செய்தேனோ நான் அறியேன். என்னை ஏற்றுக்கொள். ஏற்றாய், நீ அடிக்கே இரவும் பகலும், நின் திருவடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன் ஐயா. நாம் முதலிலே இறையருளுக்கு பாத்தியமான தகுதியை எய்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் அப்பர் பெருமான் தேவாரப் பதிகத்திலே காண்கிறோம். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். நான் அந்த நேரத்திலே உன்னை வணங்குவது அல்ல, பிரியாது வணங்குவன் இரவும் பகலும். இன்னொரு இடத்திலே அடுத்த பாடலிலே சொல்லுவார். சலம் பூவடு தூபம் மறந்தறியேன். ஐயா, உன்னை தினந்தோறும் தீர்த்தம் பூக்கள் தூபம் தீபத்தோடு வணங்குவதை மறந்து அறியேன், மறக்கவே மாட்டேன். நாம் ஏதாவது பிரச்சனை என்றால் அன்றைக்கு போய் இறைவனிடத்திலே அதை ஒரு வேண்டுதலாக வைத்துவிட்டு வந்து விடுவோம். ஆனால் அப்பர் பெருமான் சொல்லுகிறார், அவருக்கு சூளை நோய். அவர் சொல்லுகிறார், சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், மறக்கவே மாட்டேன் ஐயா. தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். உன்னுடைய ஆலயத்திலே தினந்தோறும் உன்னை போற்றி பாடுவேன். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். உன்னை போற்றி பாடுவதை மறக்கவே மாட்டேன். சலம் பூவோடு தூபம் தீபம் மறந்தறியேன், மறக்கவே மாட்டேன். நலம் தீங்கினில் உம்மை மறந்தறியேன். நான் நலமாக இருந்தாலும் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன். தீங்கு கஷ்டப்படுகின்ற பொழுதும் உன்னை நினைப்பேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் வணங்குவேன். நலம் தீங்கிலும் உம்மை மறந்தறியேன். உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன்.
உன்னுடைய நாமம், உன்னுடைய பெயர், உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய அனைத்து அருளாற்றல் மறந்தறியேன். சுந்தரர் சொல்லுவார் இல்லையா, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதைத்தான் அப்பர் சொல்லுகிறார், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். இதுதான் இறையருளுக்கு நம்மை தகுதியாக எய்திக் கொள்ளல், இறையருளுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ளல். இதைத்தான் அப்பர் பதிகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம். அது இன்னொரு பதிகத்திலே சொல்லுவார், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார். அதனுடைய முதல் வரியிலே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்று சொல்வார். இறைவனுடைய கடன் அடியார்களை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடத்தல். இறைவா, சிவபெருமானே, நீ என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் தெரியும், ஆனால் என் பணி உன்னை போற்றி பாடிக்கொண்டிருப்பது உனக்கு உரிய பணிகளை, பணி சார்ந்த திருப்பணிகளை, உளவார பணிகளை யான் செய்தல், பக்தர்களுக்கு தொண்டு செய்தல், கோவிலிலே தொண்டு செய்தல், திருப்பதிகங்களை போற்றி பாடுதல், இயற்றி பாடுதல், முழுமையான இறை தொண்டிற்கு என்னை அர்ப்பணித்தல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. தன் கடன், ஆண்டவனின் கடன் அடியேனை தாங்கி இருத்தல். இறைவன் என்றைக்கும் அடியார்களை தாங்கி இருப்பான். அன்பர்க்கு எளியன் இறைவன். அப்பருடைய இந்த பதிகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது, இறை அருளுக்கு ஏற்ப நம்மை நாம் உளமுருகி வேண்டி அதற்கு உரிய ஆளாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுந்தரர் சொல்லுவார் இல்லையா, முதல் பாடலிலே சொல்லுவார், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. உனக்கு ஆள், உன்னுடைய ஆள் நான் தான், இல்லை என்று எப்படி ஐயா சொல்வது? அதைத்தான் இங்கே இறைவனுக்குரிய அடியனாக நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இறை அருளுக்கு முழுமையான தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் அப்பர் பெருமானுடைய தேவார திருப்பதிகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கினில் உம்மை மறந்தறியேன், உன்னாமும் என்னாவில் மறந்தறியேன். எவ்வளவு வணங்குகிறார் பாருங்கள் அப்பர் பெருமான். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். இதுதான் இறைவனை அடியார்களோடு சேர்த்து வைக்கின்ற அன்பு பாலம். இதுதான் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் இடையே இருக்கின்ற அன்பு பாலம், கருணை பாலம், பக்தி பாலம். இந்த பாலத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அன்பு பாலத்தை, பக்தி பாலத்தை, கருணை பாலத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இறையருள் நமக்கு நிச்சயம் உண்டு. அப்பருடைய வரிகளை தினந்தோறும் படிப்போம். இறையருளுக்கு பாத்தியமாக நாம் இருப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.